ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க காதுல பூச்சி போயிடுச்சு அவங்க என்ன பண்ணணும்? அதுவும் இப்போ இருக்கிற கால் சென்டர் நிறைய பேர் ஐடியில் இருக்கும் போது ஹெட்ஃபோன்ஸ் கண்டினியூஸாக முழு நாள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 60% வால்யூமில் தான் வச்சிருக்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக 5 to 10 நிமிஷம் பிரேக் எடுத்தே ஆகும். இந்த இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண என்ன ஆகும், ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60-65 வயசுல இருந்தது இப்போ ஆல்மோஸ்ட் 30-40 நிறைய பேருக்கு ஹியரிங் லாஸ் வர ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் காதுல ரத்தம் வந்தா அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? நோஸ்ல இருக்க ஹேருக்கு 3 மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குங்க. மூக்கை சுத்தி எங்க இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது பிரெயின் போற வாய்ப்பு இருக்கு. 99% த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு காரணங்கள் சில பேருக்குலாம் மூக்கு அடைச்சிக்கும் சார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தைலம் இருக்கு இல்லையா, அதை இன்ஹேல் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் பண்றது சரியா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. பொதுவாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா காதுல ஒரு பிரச்சனையா இருக்குங்க. காதுல ஒரு குருமின்னு ஒன்று இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை பட்ஸ் விட்டோ இல்லை ஏர்பின் விட்டோ எடுக்க பார்ப்போம். அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் நோஸ் இருக்கு இல்லையா, நோஸ்ல ஹேர்லாம் வளரும். அதை என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஹேர் அதிகமாகிடுச்சு அப்படின்னு அதில் ட்ரிம்லாம் பண்ண போவாங்க. ஸோ இது மாதிரி காது அப்புறம் நோஸ்ல என்ன பிரச்சனைகள்லாம் வருது, அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணும், இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசுகிறாங்க கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ENT நெக் அண்ட் ஹெட் சர்ஜன் நம்ம கூட டாக்டர் ஸ்ரீனிவாசன் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. சொல்லுங்க சார். இப்போ காது எடுத்துக்கலாமா சார்? காதுல குருமின்னு ஒரு மெழுகு வளரும் இல்லையா, சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா காதுல அழுக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்ட்டு இந்த ஹெட்பின் விட்டோ இல்லை ஹேர் பட் விட்டோ எடுக்கிறாங்க. அது மாதிரி எடுக்கலாமா? முதல்ல நீங்க கேட்ட கேள்வியில ஒண்ணு நான் கிளாரிஃபை பண்ணணும். முதல்ல அது அழுக்கே கிடையாது. அது நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற ஒரு சுரப்பி, அவ்வளவுதான். அந்த குருமீனுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, சரிங்களா? அதாவது அது இன்ஃபெக்ஷன் வர்றதை தடுக்கும். ரெண்டாவது, பூச்சி ஏதாவது காது கிட்ட வரும்போது அந்த ஸ்மெல்லோ அந்த இதுவை பார்த்துட்டு அதுவே பின்னாடி போயிடும். ரெண்டாவது, உள்ள இருக்கிற காதுடைய இயர் கெனால்னு சொல்லுவோம், அந்த கெனாலுக்கான மாய்ஸ்சரைசரே அதுதான். ஸோ இப்போ நான் பேஷண்ட் யாராவது ஒருத்தர் என்கிட்ட வராங்கன்னா அவங்க காதில் குருமீன் பார்த்தேன்னா அவங்க காது நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நார்மலான காதில் மட்டும்தான் குருமீன் ஃபார்மே ஆகும். பட் 2-3 விஷயத்துல மட்டும் இந்த குருமீன் சில பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதாவது குருமீன் நிறைய வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் கம்ப்ளீட்டா இயர் பிளாக் ஆயிடும். அந்த பிளாக் ஆகிற சமயத்துல தயவு செஞ்சு உங்க பக்கத்துல இருக்க ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிட்டு அந்த குருமீனை எடுக்கணும். ரெண்டாவது, இது உள்ள அடைப்பா வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்க யூஸ் பண்ற அந்த காட்டன் பட்ஸோ இல்லை ஹேர் பின் தான். நீங்க யூஸ் பண்ணும்போது கையில கொஞ்சம் குருமீன் வரலாம். நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, ஓகே நம்ம எடுத்துட்டோம் கிளீன் பண்றோம் காதை அப்படின்னு. நீங்க 10% கிளீன் பண்ணீங்கன்னா 90% உள்ள தள்ளி விட்டுருவீங்க. இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு மாசம் 2 மாசம் தள்ளி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் உள்ள ஜவ்வு மேல போய் ஃபுல் குருமீனும் போய் அடைச்சிட்டோன்னா காது ஃபுல்லா அடைச்சிக்கும். அப்புறம் காது அடைச்சிக்குது. நார்மலா குருமீனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் செக்ரீஷன் புதுசா உற்பத்தி ஆகுதோ அதே அளவுக்கு அது தானா வெளியேற்ற தன்மை உடம்புக்கே உண்டு. நீங்க தனியா அதை போய் கிளீன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. முதல்ல அது அழுக்கே கிடையாது. நீங்க எடுக்காம விட்டுட்டு காதை தொடாம இருந்தாலே உற்பத்தி ஆகிற குருமீன் ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிளியர் ஆயிடும், காது நல்லா இருக்கும். ஓகே சார். சரி, இப்போ அதே மாதிரி இப்போ காதுக்குள்ள பூச்சி போயிடுச்சுன்னா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றுவாங்க, தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க காதுக்குள்ள பூச்சி போயிடுச்சு அவங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் காதுக்குள்ள பூச்சி போயிடுச்சுன்னா முதல்ல பயப்படக்கூடாது, சரிங்களா? அது காதுன்றது ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸ் தான். முக்காவாசி பூச்சிகள் உள்ள போனோன்னு பயந்துடும். அதுவே பயந்து நமக்கு அந்த ஃபீலிங் தான் இருக்குமே தவிர மற்றபடி உள்ள மேஜரா எந்த ப்ராப்ளமும் வராது. தண்ணி ஆயில் ஊத்துறதுல என்ன பெரிய பிரச்சனைனா அந்த பூச்சி திருப்பி ஓட ஆரம்பிச்சு அங்கங்க சில கடிக்கிற வாய்ப்புகள் இருக்கு, அதனாலேயே புண்ணாகலாம். அதே மாதிரி உள்ள ஜவ்வு இருக்கு, ஜவ்வு மேல டைரக்டா ஆயிலோ ஏதோ படும்போது ஜவ்வு டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அதுவும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சூடு பண்ணி வேற ஊத்துவாங்க, அது கூட பூண்டு இதெல்லாம் போட்டு கூட ஊத்துவாங்க. அதெல்லாம் மிகவும் கண்டிப்பா அவாய்ட் பண்ண வேண்டியது. டெஃபினட்டா இயர் ட்ரம் டேமேஜ் இருந்துச்சுன்னா உடனே பக்கத்துல இருக்க ENT ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா அழகா 2 நிமிஷத்துல அந்த பூச்சியை வெளியே எடுத்துடலாம். பூச்சினால வேற எந்த பயமும் கிடையாது. ஓகே சார். இப்போ அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்க சார். இந்த ஹெட்ஃபோன் அப்புறம் இந்த ப்ளூடூத் இதெல்லாம் இருக்குல்ல சார், இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அவங்க? ப்ளூடூத் ஆர் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று தான் இது பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் இன்டியூஸ்ட் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லுவோம். அதனால இதுக்கு மருத்துவ ரீதியில் 60-60 ரூல் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக உங்களுடைய ஃபோன்லேயோ இல்லை ஹெட்ஃபோன்லேயோ இருக்க வால்யூம் 60% தான் இருக்கணும். 60% 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் கண்டிப்பா பிரேக் எடுக்கணும். அதுவும் இப்ப இருக்கிற கால் சென்டர் நிறைய பேர் ஐடில இருக்கும் போது ஹெட்ஃபோன்ஸ் கண்டினியூஸா முழு நாள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா 60% வால்யூம்ல தான் வச்சிருக்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா 5ல இருந்து 10 நிமிஷம் பிரேக் எடுத்தே ஆகும். இந்த இதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ண என்ன ஆகும், காதுடைய செவித்திறனுக்கான நரம்புகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாதிப்புகள் ஆகும். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாங்க பார்க்கறது 30-40 வயசுலயே ஹியரிங் லாஸ் வர ஆரம்பிக்குது. ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 60-65 வயசுல இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 30-40லயே நிறைய பேருக்கு ஹியரிங் லாஸ் வர ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் இதுதான். இந்த 60-60 ரூலை ஃபாலோ பண்ணா மேஜரா நம்ம ஃபாஸ்டா இந்த செவித்திறன் குறையிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காது உள்ள ரத்தம் வந்தா வந்து அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? முக்காவாசியான பிரச்சனை அதாவது எனக்கு காதுல இருந்து ரத்தம் வருதுன்னு வர 10 பேஷண்ட்ல 9 பேஷண்ட் பாத்தீங்கன்னா காட்டன் பட்ஸோ இல்ல கையோ வச்சு யூஸ் பண்ணும்போது அதாவது வந்து அந்த பேப்பர் மாதிரி ரொம்ப தின்னான ஒரு ஸ்கின்னு, நீங்க காட்டன் பட்ல பண்ணாலும் அதை குத்தி கூட ரத்தம் வரலாம். ஸோ 90% வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது காதுல இருந்து ரத்தம் வந்தா. பட் ஒன்னே ஒண்ணுதான், ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறமா காதுல இருந்து ரத்தம் வந்தாலும் டெஃபினட்டா உங்களோட ENT டாக்டரை பார்க்கணும். ஏன்னா மூளைக்கும் காதுக்கும் கனெக்ஷன் உண்டு. அந்த மூளைக்கும் காதைக்கும் கனெக்ஷன் இருக்கிற எலும்புல ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருந்தாலோ இருந்துச்சுன்னா அதனால ரத்தம் வந்தா அது இமீடியட்டா பார்க்கணும். அதே மாதிரி நிறைய பேர்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நோஸ்ல வந்து ஹேர்லாம் வளரும் சார், அதை வந்து ட்ரிம்லாம் பண்றாங்க, கட் பண்றாங்க, அது மாதிரிலாம் பண்ணலாமா? ஆக்சுவலி நோஸ்ல இருக்க ஹேருக்கு 3 மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஒன்னு, நீங்க மூச்சு விடுறீங்க இல்லையா, மூச்சு விடும் போது அதுதான் ஃபர்ஸ்ட் ஹியூமிடிஃபிகேஷன். அதுதான் வந்து அந்த நீர்த்தன்மையை நல்லா எடுத்துட்டு உள்ள கொடுக்கும், ட்ரையான காத்தை உள்ள விடாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க உள்ள மூச்சு விடுற காத்துல இருக்க டஸ்டோ இல்ல பெட்ரோல் ஸ்மோக்கோ இல்ல எந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் முதல்ல அதுதான் ஃபில்டர். அந்த ஃபில்டரை தாண்டி போகும்போது நீங்க நல்ல சுவாசத்தை உள்ள நீங்க எடுக்கிறீங்க. ரெண்டாவது, இப்போ மெயின் விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க இதை போய் எடுத்தீங்க அப்படின்னா அங்க வந்து பருமன் வர வாய்ப்பு இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த ஹேர் ஃபாலிகிள்ஸ் அதோட ரூட்னு சொல்லுவோம். அதுல இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா முக்கியமான விஷயம், இந்த ஏரியாவுக்கும் பிரெயினுக்கும் கனெக்ஷன் உண்டு. இது வந்து என்னடா இங்கேக்கும் பிரெயினுக்கும் கனெக்ஷன் உண்டானா, ஆமா, இங்க இருக்க ரத்த குழாய்கள் பிரெயினுக்கு போகும். ஸோ மூக்கை சுத்தி எங்க இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது பிரெயினுக்கு போற வாய்ப்புகள் இருக்கு. பட் இன்கேஸ் எனக்கு ரொம்ப வளர்ந்துருக்கு அப்படின்னா ட்ரிம் வேணா பண்ணிக்கலாம். ஒட்ட ரூட்டோட ஷேவ் பண்றது 100% டு பி அவாய்டட். இப்போ அதே மாதிரி மூக்கு அடுத்தபடியாக தொண்டை எடுத்துக்கலாமே. இப்போ அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வருது இல்லையா, அதுக்கு என்ன காரணமா இருக்கு? த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு பல காரணங்கள் உண்டு. 99% த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு காரணங்கள் கிருமிகள் தான். கிருமிகளை பொறுத்த வரைக்கும் வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், ஆர் ரெண்டுமே சேர்ந்தும் வரலாம். அதே மாதிரி நீங்க ஒரு இன்ஃபெக்டட் தண்ணியோ இல்ல ஜூஸோ நீங்க குடிக்கும் போது கோல்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அது நீங்க யூஸ் பண்ற தண்ணியோ அந்த ஐஸ் நீங்க போடுறது, அந்த ஐஸ்ல பண்ண தண்ணி நல்ல தண்ணியா, அது எவ்வளவு தூரம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க ஃப்ரிட்ஜில் எடுத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எக்கச்சக்கமான கிருமிகள் உண்டு. நீங்க ஒரு பொருளை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நான் வீட்டில இருந்து தான் பண்ணி குடிச்சேன், வீட்டில தான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் குடிச்சிருந்தா இருந்தாலுமே நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு எடுத்து கொடுத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள எக்கச்சக்க கிருமிகள் இருக்கு. அதுக்குள்ள நீங்க போட்ட ஜூஸ்லயோ உங்க ஐஸ்லயோ அந்த கிருமிகள் வந்திருக்கும். நீங்க அதை திருப்பி பண்ணும்போது கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் முக்காவாசியான வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு காரணம், ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு 10 பேர் 20 பேர் ஒரே ரூம்ல உட்கார்றாங்கன்னா ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு கண்டிப்பா பரவ வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆடிட்டரி ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க சார், அது வரதுக்கு என்ன சார் காரணமா இருக்கு? ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ன்றது வந்து ஆக்சுவலி ENT ப்ராப்ளம் கிடையாது. ஆடிட்டரி ஹாலுசினேஷன் ஒரு சைக்காட்ரிக்கான ப்ராப்ளம். இதுலயே வந்து டினிட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஆடிட்டரி ஹாலுசினேஷனுக்கு டினிட்டஸ்க்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ன்றது வெளியே எந்த தூண்டுதலும் இல்லாம காதுல யாரோ ஒரு பேசுற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு சத்தம் மாதிரியோ கேட்கறது வந்து ஆடிட்டரி ஹாலுசினேஷன். அங்க பண்ணும்போது காதுல பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே அவங்களுக்கு இருக்காது. பட் டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். டினிட்டஸ்லயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சில பேருக்கு ஒரு அந்த மாதிரி சவுண்ட் கேட்கலாம், இல்ல பஸ்ஸிங் நாய்ஸ் கேட்கலாம், இல்ல பூச்சி கத்துற மாதிரி கேட்கலாம். இதுக்கு பேர் டினிட்டஸ். இது வந்து காதையோடைய செவித்திறனுக்கான நரம்புகள்ல சம்டைம்ஸ் ப்ராப்ளம் இருந்தா இந்த மாதிரி சத்தம் வரலாம். இதுக்கு பேர் டினிட்டஸ். இதுக்கும் ஆடிட்டரி ஹாலுசினேஷனுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டுங்க. இப்ப காதுக்கு வர பிரச்சனைகள் வந்து ஹோம் ரெமெடி எடுக்கிறாங்க சார், அதெல்லாம் சரியா? ஹோம் ரெமெடி எடுக்கிறது கண்டிப்பாக மிகவும் தவறான விஷயங்க. இப்போ வந்து காதுக்கு ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா 10ல் 9 பேர் கையில் ஆல்ரெடி ஒரு இயர் டிராப்ஸோட தான் வருவாங்க. இதுல என்ன ஆகும்னா, முக்காவாசி தடவை நீங்க பக்கத்துல மெடிக்கல் ஷாப் போய் வாங்கும்போது காது அடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல கொடுக்கறது குருமின் ரிமூவ் பண்ற டிராப்ஸ்.
பட் அதுல பாத்தீங்கன்னா 7-8 தடவை என்ன இருக்கும்னா காதுல இன்ஃபெக்ஷன் இருக்கும். இன்ஃபெக்ஷன்ல நீங்க குருமீன் எடுக்கிற டிராப்ஸ் போட்டீங்கன்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடும். அதே மாதிரி காதுல இருக்க இன்ஃபெக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா வைரஸ்னால வரலாம், பாக்டீரியானால வரலாம், ஃபங்கஸ்னாலையும் வரலாம். ஃபங்கஸ்னால வர இதுக்கு நீங்க கொண்டு போய் ஆன்டிபயோட்டிக்கான டிராப்ஸ் போட்டீங்க அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடும். ஸோ முக்காவாசி தடவை அதை போட்டுட்டு 2 நாள் கழிச்சு அதிகமாயிட்டு தான் வருவாங்க. ஸோ அதுக்கு நீங்க பக்கத்துல இருக்க ENT ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா காதுல இருந்து வெளியே எக்ஸ்டர்னலா வர இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிம்பிள் இன்ஃபெக்ஷன், 2-3 நாள் டிராப்ஸும் சில மெடிசன்ஸ் கொடுத்தீங்கனாலே செட்டில் பண்ணிடலாம். தேவையில்லாம போய் பிரச்சனையை அதிகமாக்கிக்க வேண்டாம். இப்போ ஒரு சில பேருக்குலாம் மூக்கு அடைச்சிக்கும் சார், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தைலம் இருக்கு இல்லையா, ஆமா, அதை வந்து இன்ஹேல் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் பண்றது சரியா? அதாவது ஆவி பிடிக்கிறதுன்றது ஓகே. எங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் சுடு தண்ணியில ஆவி பிடிக்கலாம், அது டெஃபினட்டா நல்லதுதான். அது வந்து உங்களுடைய சைனஸ் உள்ள வரைக்கும் போயிட்டு நல்ல சைனஸை கிளியர் பண்ணும். பட் நீங்க இதுல கூட வந்து மெடிசன்ஸோ இல்ல தைலமோ ஆட் பண்ணும்போது நிறைய டைம் என்ன ஆகும்னா அந்த தைலம் நீங்க கொஞ்சம் எக்ஸஸா போட்டுட்டாலும் அது மூக்குக்கு இரிட்டன்ட், ஏன்னா கெமிக்கல். ஸோ மூக்குக்கு உள்ள இருக்க தோல் வந்து இரிட்டேஷன் ஆகி அலர்ஜி ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்ப நிறைய ப்ரூவன் ஸ்டடீஸ் இருக்கு. என்னன்னா இந்த நீங்க தைலத்தை இன்னேல் பண்ணும்போது அதுவே போய் நிறைய பேருக்கு தலைவலியும் உண்டாக்கும். அதாவது மைக்ரேன் பிரச்சனைக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கிறதாக நிறைய ஆய்வுகள் வந்து ஆல்ரெடி சொல்லி ப்ரூவன் ஸ்டடீஸே நிறைய இருக்கு. அதனால அது வந்து ஒரு டெம்பரரி ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ரிலீஃப் கொடுக்குமே தவிர அது பர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து காது அடைச்சிக்கிச்சு சார், அவங்க என்ன சார் ஃபர்ஸ்ட் பண்ணணும்? காது அடைச்சிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. அதாவது காமனஸ்ட் ப்ராப்ளம் வந்து குருமின் போய் உள்ள போய் ஃபுல்லா சேர்ந்து போய் அடைச்சிக்கிறது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ENT டாக்டர் பக்கத்துல போய் பார்த்துட்டு காது எதனால அடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் குருமின் அது சொன்னேன். ரெண்டாவது சளி பிடிச்சாலும் காது அடைப்பு வரலாம். ஏன்னா மூக்குக்கும் காதுக்கும் ஒரு டியூப், யூஸ்டேஷன் டியூப்னு சொல்லுவோம், அது வச்சுதான் கனெக்ஷன் ஆகுது. ஸோ மூக்குல சளி இருந்தா அந்த சளி மூக்கு வழியா காதுக்கு ஏறி அதுவும் ஜவ்வுக்கு பின்னாடி சளி சேரும் போது அதுவுமே வந்து காது அடைப்புக்கான காரணங்களாக இருக்கலாம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக யாராவது ஸ்விம்மிங்கோ இல்லைன்னா ஃப்ளைட் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்கனாலும் அதே ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால அவங்களுக்கும் காது அடைப்புனால இருக்கலாம். இன்ஃபெக்ஷன், அதாவது ஜவ்வு வீக்கம் வருது, அதனால இருந்தாலும் காது அடைப்பு வரலாம். ஸோ இந்த மாதிரி லைனா நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ காது அடைப்பு அப்படின்றது ரொம்ப காமனான சிம்டமா இருந்தாலும் அதுக்கு காரணங்கள் பல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க பக்கத்துல இருக்க ENT டாக்டரை போய் பார்த்துட்டு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஈஸியா சரி பண்ணிடலாம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி சில பேர் நோஸ்ல ரத்தம் வருதுல்ல சார், இப்போ நோஸ்ல ரத்தம் வந்துடுச்சு, அவங்க பயப்படாம ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோஸ்ல ரத்தம் வந்தா முதல்ல பயப்பட தேவையில்லை. 90% ஆஃப் நோஸ் பிளீட்ஸ் ஆர் ஜென்ரலி ஹார்ம்லெஸ் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. முக்காவாசி நான் பார்க்கறது வந்து கையை வச்சு நோண்டி அதுல இருந்து வர ரத்தங்கள் தான். ஏன்னா மூக்கை பொறுத்த வரைக்கும் ரத்த குழாய்கள் நிறைய இருக்கும். அதாவது உடம்புலேயே வந்து மேக்சிமம் ரத்த குழாய் பிளட் சப்ளை இருக்கிற இடம் நோஸ் தான். ஸோ நீங்க சின்னதா ஒரு நெகத்துல ஒரு கீரல் வந்தாலுமே அந்த நெகம் கீரல் கூட வந்து நல்ல ஒரு சைசபிள் குவான்டிட்டி ஆஃப் பிளட் வந்து உங்களுக்கு நோஸ்ல இருந்து வரலாம். அப்படி வந்துச்சுன்னா முதல்ல பதட்டப்படாம தலையை இப்படி முன்னாடி குனிஞ்சிட்டு கையை 2 இடத்துலையும் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல அழுத்தி பிடிக்கணும். ஒரு 5 நிமிஷம் அழுத்தி பிடிக்கணும். முக்காவாசி பேர் பண்ற தப்பு என்னன்னா உடனே ரத்தம் வெளியே வருதுன்னு சொல்லிட்டு தலையை பின்னாடி ஏற்றுவாங்க. அது மிகவும் தவறான விஷயம், அது பண்ணவே கூடாது. ரத்தம் வெளியே வந்தாலும் பரவாயில்ல, பின்னாடி தலையை சாச்சிங்கன்னா மூக்கு வழியா தொண்டைக்கு இறங்கிடும், அது வந்து தவறான விஷயம். அதனால ஃப்ரண்ட்ல இப்படி பண்ணிட்டு மூக்கை 2த்தையும் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துல நின்றுடும். அதுக்கப்புறமும் கொஞ்சம் இருக்குன்னா மேல ஒரு ஐஸ் பேக்கை மூக்கு மேல வைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எய்டுக்காக பண்றது. இது பண்ணிட்டு கொஞ்சம் கம்மியானோட உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. ஓகே சார். இப்போ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா காது உள்ள வந்து பட்ஸ் போடலாமா போடக்கூடாதா, ஸ்லைடு பின் போடலாமா போடக்கூடாதா, காதுக்குள்ள இருக்க குருமையை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும், அண்ட் நோஸ்ல ஏர் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.